இதுவும் நடந்தது. உலகத்தில் 2 செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். 4th ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம், வெள்ளிக்கிழமை டீச்சர் என்ன பண்ணாங்க, இந்த பீரியட் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டபோது, எதனா ஒரு டாபிக்ல பேசலாம் டீச்சர், கவிதை எழுதலாம் டீச்சர். பிள்ளைகள் ரொம்ப அழகா எழுதுவான் தெரியுமா. இப்ப சமீபத்தில் கூட போலியோ சொட்டு மருந்து போட்டாங்க தெரியுமா உங்களுக்கு. ஒரு காலகட்டத்தில் நான் பணியாற்ற காலத்தில் 2000 ஒரு பையன் எழுதணும் 6ஆம் கிளாஸில். இந்த போலியோ பற்றி தான் எழுத சொன்னோம். அவன் எழுதினான், சின்ன வயசில் உனக்கு வந்த போலியோ, இன்னும் உன்னை விட்டு அது போலியோ, சொட்டு மருந்து தொண்டைக்குள்ளே போலியோ, போன மருந்தும் ஒருவேளை போலியோ. இதோட யார் எழுத முடியும்? கவிதை எழுதலாம் டீச்சர், பாட்டு பாடலாம் டீச்சர். சரி, ஒரு டாபிக்ல எழுதலாம். A4 ஷீட்டை பாதியா கட் பண்ணி எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்து எழுத சொன்னாங்க டீச்சர். என்ன தலைப்பு? கடவுள் என் எதிரில் வந்தால் என்ன வரம் கேட்பாய். இதான். மலன்னு அவனும் எழுத ஆரம்பிச்சான். யார் யார் என்னென்ன எழுதியிருப்பான்னு உங்களுக்கு தெரியும். பசங்க எழுதுறதே தனி அழகு. இங்கே ஆசிரியர்கள் பெருமக்கள் இருந்தால் உங்களை வணங்கி கேட்குறேன், தப்பாக பார்க்காதீங்க, இப்படியும் எழுத முடியுமான்னு யோசிங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ பேர் எழுதிக்கிறான். ஒரு பையன் ரோமன் லெட்டர் பார் செகண்ட்னு போட்டு ஒரு கேள்வி நம்பரை போட்டு ஆன்சர் எழுதிக்கிறான். கர்த்தரே, இந்த பேப்பரை திருத்துவர் பக்கத்தில் அமரும், அவர் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும். நான் செஞ்ச பாவன்றான். அவன் தான் பாவம் செஞ்சுட்டு என்கிட்ட வந்துக்கிறான். அவர் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்தருளும் பெருமானே, அவர் திருக்கரங்களினால் எனக்கு வாழ்க்கை அள்ளி போட வைக்க வேண்டும். அப்படி போட்டால் அவர் பிள்ளை படிக்கும் பள்ளியிலும் அப்படி போடுவார்கள் என்ற ஞானத்தை அவருக்கு உதயமாக்க வேண்டும். எம்மா வேற்ற எழுதுறான் பாருங்க. இதுக்கு நான் படித்து சிரிச்சு கிடந்தேன். இப்படிலாம் கூடமா எழுத முடியும்? விளையாட்டாக எழுதுவான் தெரியுமா உங்களுக்கு. இங்கே போய் டீச்சர் ஒருத்தங்க சாந்தகுமாரின்னு ஒரு அம்மா இருக்கு. ஒரு காலமும் நேரமும் கணக்கு கேட்டுது. 10 பேர் சேர்ந்து ஒரு தார் ரோடை 20 நாளில் போடுறாங்க. அதே ரோடை எத்தனை நாளில், 15 பேர் எத்தனை நாளில் போடுவாங்க. நான் எழுதிக்கிறோம். இது அனாவசியமான கேள்வி. ஏற்கனவே 10 பேர் போட்ட ரோடை மறுபடியும் எதுக்கு 15 பேர் போடணும்னு கீழே எழுதிக்கிறான். இது அரசாங்கத்துக்கு வீண்